வணக்கங்க. கற்க கணிதம் வாயிலாக உங்களை சந்திப்பதை பெருமை கொள்கிறேன். இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்னென்னா அல்ஜீப்ராவில் எல்பிபி மெத்தேடு பார்த்தோம். அதாவது ஓஆரில் எல்பிபி மெத்தேடை பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து கிராஃபிக்கல் மெத்தேட், ஓகேங்களா? கிராஃபிக்கல் மெத்தேட். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ் போட்டிருந்தேன். இங்கே வந்து காம்பினேஷன் ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த கேஸ் வந்து நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அதை பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சால்வ் எல்பிபின்னு வந்தாவே ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் சப்ஜெக்டிவ் கன்ஸ்டன்ட். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் ப்ராப்ளத்தில் கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம மேபி இங்கே கிவன் ப்ராப்ளம் மேக்ஸிமைஸ்னால் நம்ம கிராஃப் ஷீட்லேருந்து எடுத்த வேலையை வந்து மேக்ஸிமம் எடுத்துக்குவோம். மினிமைஸ் கேட்டிருந்தாங்கன்னா கிராஃப் ஷீட்லேருந்து வர வேல்யூ வந்து நம்ம மினிமம் பார்த்துக்கணும். அது ப்ராப்ளம் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 20x + 10y. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 + 2x2 <= 40. that means x1 x2 னு வச்சுக்கலாங்கயும், x1 x2 xyங்கிறது தான் x1 x2 னு வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் 3x1 + x2 is greater than or equal to 30 and next one 4x1 + 3x2 is greater than or equal to 60 and it's a very important condition, all condition in the x1 and x2 exist in the upward direction, that means positive direction only. This is a very important one. Okay, how to solve this problem? So any problem will take that this is equation number 1 and this is equation number 2 and this is equation number 3. ஓகேங்களா? இப்போ 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேபிள் ஃபார்ம் பண்ணணுங்க. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணுற பாருங்கள், x1 x2, ஓகேங்களா? சப்போஸ் x1 0 இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், x1 0 மீன்ஸ் வாட் இஸ் த ரிசல்ட்? 0 + 2x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40ன்னு வரும். இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 40ஆல் டிவைட் ஆகுங்க. அப்போ 40 / 2 எவ்வளவு? 20. அப்போ x2ஓட வேல்யூ எவ்வளவு? 20. x2ஓட வேல்யூ எவ்வளோங்க? 20. சப்போஸ் x2 வேல்யூ 0, x2 வேல்யூ 0ன்னு என்ன ஆகும்? இது 0 ஆயிருங்க. அப்போ x1 டைரெக்டாக என்ன வரும்? 40ன்னு கிடைக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரிசல்ட், ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரிசல்ட்டு. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் சேம் ரூல், x1 x2, x1 0ன்னா என்ன வேல்யூ பாருங்கள்? x1 டைரெக்டாக 0 போடுங்க. இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா x2 எவ்வளோ கிடைக்குது? 30 கிடைக்குது. இதே x2 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? x2 0 போட்டிங்கன்னா இது 0 ஆகும். அப்போ 3 என்ன கிடைக்குது? 3x1 is greater than or equal to 30. அப்போ 30 / 3 எவ்வளோமா? x1 is 30 / 3 கிடைக்கும், that is equal to 10. கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும்? x2 is 0னா x1 வேல்யூ 10. and last third equation same rule, x1 x2, x1 0னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x1 0 means 3x2 is 60. அப்போ 60/3 வந்து எவ்வளவு? 20. 60/3 எவ்வளவு? 20. சப்போஸ் x2 is 0 அப்படின்னா என்ன கிடைக்கும்? x2 வந்து 0 போடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? 4. அப்போ 60/4 எவ்வளவு? 15. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய 3 ப்ராப்ளத்தோட டேபிள். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் ட்ரா பண்ணும்போது இது எல்லாமே நல்ல பெரிய நம்பருங்க. அப்போ பெரிய நம்பருங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஃப் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. எல்லாமே ஸ்கேல் டிபெண்ட் பண்ணுறது, எந்த கிராஃபாக இருந்தாலும் ஸ்கேல் டிபெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கேல் டிபெண்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ எப்படி ஸ்கேல் டிபெண்ட் பண்ணுறது? இதை கிராஃப் ஷீட்டு.
அப்போ ஸ்கேல் டிஃபைன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன வேணும்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தட் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ் தான் இப்போ x1 x2ன்னு போட்டுருவீங்களா, அப்போ x1 இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம் x2 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா 20 30 10 அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேல் ஃபஸ்ட்டு எந்த கிராப்பாக இருந்தாலும் நம்ம ஸ்கேல் டிபெண்ட் பண்ணணுங்க. ஸ்கேல் என்ன பண்ணணும்னா எல்லாமே 5-10 கான்செப்ட் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்கேல் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர்னால் இதுக்குள்ள கேப் வந்து 1 சென்டிமீட்டருங்க. அந்த 1 சென்டிமீட்டர் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 யூனிட் எடுத்துக்கிறேன். அதாவது 5 யூனிட், 5-10 தானே வருது, அப்போ 5 யூனிட்னு எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு சேம் 5 யூனிட்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து அதை நோட் பண்ணிடலாமா? அதை நோட் பண்ண என்னது, இங்கே வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து 0, அப்புறம் 5-10ன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இது என்னது 5-10 ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் 15 20 25 30 35 40 பக்கம் பக்கமாக இருக்கணும், கொஞ்சம் தூரம் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே எழுதிக்கங்க, இது 5 10 15 20 25 30 35 நோட் பண்ணி வச்சுங்களா? இப்போ பாயிண்ட் நோட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பார்த்து பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேபிள் என்ன 0, நல்லா பாருங்கள். x1ல் வந்து 0னா x2ல் வந்து 20. அப்போ x1 இது சாரி மாற்றி போட்டுக்கிறோம், இது வந்து x1, இது வந்து x2 நோட் பண்ணிக்கோங்க. அப்போ x1 வந்து இது 0னா x2ல் எவ்வளவு 20, அப்போ இது 20ன்னு வச்சு இதை பண்ணிக்கோங்க. அப்போ பண்ண என்ன கிடைக்குது, இது 0,20. அடுத்த பாயிண்ட் என்ன, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x1ல் 40 x2ல் 0. அப்போ x1ல் 40 எதுங்க, x1 40 வந்து இந்த பாயிண்ட்டு. அப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, 0,40க்கு 0, x2ல் வந்து 0 x1ல் வந்து 40. அப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். இது ரெண்டுக்கு என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கு பார்த்துங்க, இந்த 2 பாயிண்ட்டை வச்சு டேரெக்டாக ட்ரா பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இந்த 2 பாயிண்ட்டு கரெக்டாக டேரெக்டாக ட்ரா பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா, இதுதான் லைனு. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த லைன் ஈக்குவேஷன் எழுதிக்கணுங்க. அந்த லைன் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். என்னது ஈக்குவேஷன் இதுக்கு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x1 + 2x2 = ≤ 40. அந்த ஈக்குவேஷன் நேம் இங்கே எழுதிக்கிறீங்க. அந்த ஈக்குவேஷன் நேம் இங்கே எழுதிக்கிறீங்க, x1 + 2x2 ≤ 40. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டேபிளும் முடிஞ்சுது. இது ≤ கேஸ்னால இதனுடைய ரீஜன் எங்கே இருக்கும், கீழே வரும், டவுனில் வரும். நல்லா பார்த்துங்க, ≤ ஈக்குவேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ≤ கேஸ்னால இதனுடைய ரீஜன் எங்கே வருங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைன் ட்ரா போது எல்லாமே என்ன வரும், டவுன் வேர் டைரக்ஷனில், அதாவது இங்கே கீழே வர மாதிரி ரீஜன் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்த லைன் நம்ம ட்ரா பண்ணலாம். அடுத்த லைன் என்ன, பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 0,30. நல்லா பாருங்கள், 0 x1ல் 0 x2ல் 30. அப்போ எங்கெங்கே இருக்கும், 0,ங்கிறது x1ல் 0 x2ல் வந்து 30. அப்போ இந்த பாயிண்ட்டுங்க, நல்லா பாருங்கள் இந்த பாயிண்ட்டு. அப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி சர்க்கிள் போட்டுக்குங்க. இது என்னது 0,30ங்கிறது ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்த பாயிண்ட் என்னங்க கொடுத்துக்குறாங்க, செகண்ட் டேபிளில் 10 0 x1ல் 10. அப்போ x1ல் 10 எங்கே ரீச் ஆகுது, இங்கே பாருங்கள் 10 0 இங்கே. அப்போ x1ல் 10 வந்து இங்கே ரீச் ஆகுது. அப்போ இதை நோட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து என்ன பண்ணிக்கிறீங்க 10,0. அதே மாதிரி இந்த பாயிண்ட் நோட் பண்ண மாதிரி இந்த பாயிண்ட் என்ன 40,0. இது 10,0. அப்போ அது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். இதையும் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுன்னா என்ன வருதுன்னு பார்த்துங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சுங்களா, ஓகே பாயிண்ட்டு வந்துருச்சு. அதேமாதிரி இங்கே வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இதனுடைய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இதனோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் 3x1 + x2. இதனோட என்னது 3x1 + x2 > or equal to, நல்லா பார்த்துங்க, greater than or equal to 30. அவ்வளோதாங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன் முடிச்சுதுங்க.
இதுக்கு என்ன கிரேட்டர் தென் இருக்கும்போது நான் என்ன சொல்லிக்கிறேன், அப்வர்ட் டைரக்ஷனில் போகும். அப்போ இது ஒரு லைனு, லெஸ்ஸன்னா இந்த பக்கம் வரும் டைரக்ஷனு, இது இந்த லைனுக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் ரீஜன் போகும். அப்போ இந்த லைனோட கவுண்ட் ஆயிடுச்சுங்க. அப்போ அப்வர்ட் டைரக்ஷன் ரீஜன் எது, இந்த பாட்டுக்கு நல்லா பார்த்துங்க, இந்த பாட்டு தான் நம்மளுக்கு ரீஜியன். ஓகேங்களா, இந்த பாட்டு தான் நம்மளுக்கு ரீஜியனாக வருதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு லைன் அண்டு என்ன வருது டேப்பில் பார்த்துக்கலாம். தேர்டு லைன் பார்த்தீங்கன்னா 020 எங்கே இருக்குதுங்க, 020 வந்து இந்த பாட்டுங்க, 15 20 நல்லா பார்த்துங்க, இங்கே இதுதான் 020. இதை நோட் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 020 வந்து x1 தானே. அப்போ 020ங்கிறது திரும்ப என்ன வருது, ரெண்டுமே சேம் பாயிண்ட், 020. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் திரும்ப இந்த பாயிண்ட் நோட் ஆகுது 020ன்னு. அடுத்தது வந்து 15 0ங்கிறது என்ன பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் நல்லா பாருங்கள், இந்த பாயிண்ட் 15 0ங்கிறது இந்த பாயிண்ட். அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து 15, 0ங்கிறது இந்த பாயிண்ட். அப்போ இதை என்ன வச்சுக்கிட்டு பண்ணணும், ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணுங்க. எந்தெந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் 15க்கும். அப்போ இதை வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இதை தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை இந்த லைனில் எழுதிடும். தேர்ட் ஈக்குவேஷன் 4x1 + 3x2. 4x1 நல்லா பார்த்துங்க, இதனுடைய ஈக்குவேஷன் 4x1 + 3x2 இஸ் greater than or equal to, நல்லா பாருங்க, greater than or equal to 60, greater than or equal to 60 இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க 60ன்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரீஜியன்னு கிரேட்டர் தென்னால நம்மளுக்கு ரீஜியன் எங்கெங்கே போகும், நம்மளுக்கு ரீஜியன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் வருது. கிரேட்டர் தென் வரும்போது எங்கே வருதுன்னா இதுக்கு மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் போகுது. ஓகே, கிரேட்டர் தென் வருது. அப்போ கிரேட்டர் தென் பார்த்தீங்கன்னா திரும்ப அப்வர்ட் டைரக்ஷன்லேயே போகுது. அப்வர்ட் டைரக்ஷன் இதுங்க, அப்வர்ட் டைரக்ஷன் இது. அப்போ 3 கலர் எங்கே ஷேடன் ஆகிருக்குதோ அதுதான் நம்மளுக்கு வந்து காமன் ரீஜியனுங்க. ஓகே, 3 கலர் எங்கே ஷேடன் ஆகிருக்குதோ அதுதான் நம்மளுடைய காமன் ரீஜியன். அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு காமன் ரீஜியனுங்க. அப்போ இது காமன் ரீஜியனா எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் நல்லா செக் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. எந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு 5க்கு மேலே வருது. 5க்கு மேலே வரும்போது மேபி இந்த பாயிண்டாக இருக்கலாம். அப்போ 5க்கு மேலே வரும்போது இந்த பாயிண்ட் மேபி 6ஆக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ கிராப் ஷீட் வச்சு நல்லா நீட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே பாயிண்ட் வருதுங்க, 10க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. அப்போ மேபி இந்த பாயிண்ட் வந்து 12ஆக இருக்குங்களாங்க, 12ஆக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதனோட ஆன்சர் என்னவாக இருக்கலாம், இந்த பாயிண்டோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா, இந்த இன்டர்செக்ட் ஆகுதுல இதனோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா x ஆக்சில் 6, y ஆக்சில் 12. அப்போ என்ன பாயிண்ட்டுங்க 6,12 கிடைக்குங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன ரீஜனுக்கு, இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன தெரியும், 0,15 தெரியுங்க. அதாவது 15,0ன்னு தெரியுங்க. ரெண்டாவது பாயிண்ட் இது முடிஞ்சுதுங்களா. இங்கேருந்து எங்கே போகுது, இங்கே போகுதுங்க. இது 40,0. இது என்ன பாயிண்ட்டு 40,0. அடுத்தது எங்கெங்க வருது, திரும்ப பாருங்க இங்கே வருது இந்த பாயிண்ட். சரியா, இதான ரீஜன் நம்மளுக்கு. இப்படி வருதுங்க. அப்போ நம்மளுக்கு காமன் ரீஜன் இது. அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நியர்பை 16 வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7 வருது. மேபி இந்த பாயிண்ட் வந்து 16,7 இருக்குங்க. அவ்வளோதான், இந்த கிராஃப் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம நோட் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்னது, இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கோங்க, இங்கே இது வருது பார்த்தீங்களா, இது வந்து சின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா, ஏபிசிடின்னு வச்சுக்கலாமா. அதாவது ஏங்கிற பாயிண்ட்டு 16, மேபி இங்கே வருதா, அப்போ 7,16 ஒய் ஆக்சிஸு. அப்போ 7,16 அண்டு இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சதில்ல, இந்த பாயிண்ட் என்ன 6,12 வந்து பிங்கிற பாயிண்ட்டு. அண்ட் ஆல்சோ சிங்கிற பாயிண்ட் என்ன 15,0, 40,0. ஓகேங்களா, இந்த 4 பாயிண்டில் எது மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ரன் பண்ணி பார்த்தா முடியுதுங்க ப்ராப்ளம். இந்த 4 பாயிண்டில் நம்மளுக்கு எதுங்க மேக்ஸிமம் இருக்க போகுது, ப்ராப்ளத்துக்கு போகிறோங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கிறனால நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சு போடுங்க. இப்போ டேபிள் போடுறேன். பாயிண்ட்ஸு
அண்டு வேல்யூஸ். ஓகேங்களா, பாயிண்ட்ஸு அண்டு வேல்யூஸ். இப்போ என்ன கிடைக்கணும், ஏ பி சி டி. ஓகேங்களா, வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், ஃபங்க்ஷனு. அதனோட ஃபங்க்ஷன் ஒன்று மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷன். மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷன் என்னமோ அது மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷன் வந்து 20x1 + 10x2ன்னு இருக்குதுங்க. ஓகேங்களா, என்ன கிடைக்குது, 20x1 + 10x2ன்னு இருக்குதுங்க. அப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன, நல்லா பார்த்துக்கோங்க. ஏங்கிற பாயிண்ட் நம்ம எங்கே நோட் பண்ணிக்கிறோம், இங்கே பாருங்கள் 7,16. அப்போ ஏங்கிற பாயிண்ட் 7,16. பிங்கிற பாயிண்ட் என்ன 6,12. பிங்கிற பாயிண்ட் என்ன 6,12 அண்டு 12 நாட் பார் 20 12. அண்டு சிங்கிற பாயிண்ட் என்ன 15,0 15,0 அண்டு டிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 40,0. ஓகேங்களா, இதுதான் பாயிண்ட் நம்மளுக்கு. இது என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணணும், x1க்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்னது 7. அப்போ 7x1 ரீப்ளேஸ் பண்ணால் 20 × 7 ப்ளஸ் 10 எவ்வளவு 16. 10 × 16 அப்போ எவ்வளோ கிடைக்குதுங்க, 140 ப்ளஸ்ஸு 160. 0. அப்போ 160. அப்போ 160னா 140 + 160 எவ்வளோ கிடைக்குது, 300ங்க. 300. அப்போ ஃபஸ்ட்டோட வேல்யூ எவ்வளவு 300. நெக்ஸ்ட்டுக்கு என்ன 6,12. 6,12 அப்போ என்ன கிடைக்கும், 20 × 6 ப்ளஸ் 10 × 12. அப்போ 120 ப்ளஸ் 120 = 240. அப்போ இதனோட ரிசல்ட் எவ்வளோங்க, 240. அடுத்து என்னங்க 15,0. 15,0 என்ன 20 × 15 ப்ளஸ் 10 × 0. 20 × 15 எவ்வளோங்க 300. நல்லா பார்த்துங்க 300. அப்போ நம்ம இங்கே என்ட்ரி பண்ணும்போது 300 என்ட்ரி பண்ணி கொடுக்கும். அண்ட் லாஸ்ட் வேல்யூ 40,0. அப்போ என்ன கிடைக்கும், 20 × 40. 0னா அது 0 தான் கிடைக்கும் போது. அப்போ 20 × 40 வந்து 800. அப்போ 800 இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க, மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷனும் போது இதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை நம்ம செலக்ட் பண்ணால் போதும், அதுதான் என்னோடய ரிசல்ட். இப்போ 300 240 300 800 இதில் எது மேக்ஸிமம் வேல்யூனா 40,0 இஸ் எ மேக்ஸிமம் வேல்யூ. சப்போஸ் இது மேக்ஸிமம் பதிலாக சப்போஸ் த கிவன் ப்ராப்ளம் மினிமேஷன் கொடுத்துருந்தானா இதில் எது மினிமமோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ எது மினிமம் 6,12 இஸ் மினிமம். பிங்கிற பாயிண்ட் வந்து மினிமம். ஓகேங்களா, சப்போஸ் மினிமம் கேட்டாங்கன்னா நம்ம இதுதான் ஆன்சர், மினிமம் ஆஃப் z = 240. இங்கே வந்து கிவன் த ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் கேட்டுக்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் z = 800. ஓகேங்களா, அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ் இதை பார்த்துருக்கோம். இதை பார்த்துருக்கும் போது எது காமன் ரீஜியனோ அதை எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ணுறோங்க. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸாக இருந்தால் நம்ம என்ன பார்க்குறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.